இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு இறந்துவிட்டதாக தகவல் வெளியான நிலையில் தற்போது அமெரிக்காவில் ஆண்டுகள் கணக்கில் இந்த போர் நீடிக்காது என்று பேசியுள்ளது கவனம் பெற்று வருகிறது. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் நடத்தி வரும் கூட்டு தாக்குதலால் மத்திய கிழக்கு பகுதியில் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது. ஈரான் நாட்டின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டது மட்டும் இல்லாமல் IRGC எனப்படும் புரட்சிகர காவல் படையின் தலைமை ராணுவ அதிகாரி முகமது பாக்போர், பாதுகாப்பு அமைச்சர் உட்பட பலர் கொல்லப்பட்டுள்ளனர். தொடர்ந்து ஈரானும் மத்திய கிழக்கு மற்றும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் மற்றும் சொத்துக்களை தாக்கி அழித்தது. மேலும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கொல்லப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் தற்போது இந்த போர் குறித்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மிக முக்கியமான விளக்கம் ஒன்றை அளித்துள்ளார். வாஷிங்டனில் ஊடகத்துக்கு அளித்த பேட்டியின் போது இந்த போர் குறித்து தனது நிலைப்பாட்டை அவர் தெளிவுபடுத்தினார். ஈரான் உடனான இந்த மோதல் முடிவற்ற போராக மாறாது என்று நெதன்யாகு உறுதியளித்துள்ளார். இது ஒரு விரைவான மற்றும் தீர்க்கமான நடவடிக்கையாக இருக்கும் என்றும், போரை நீண்ட காலத்திற்கு இழுத்தடிக்கும் எண்ணம் தங்களுக்கு இல்லை என்றும், இந்த மோதல் முடிவுக்கு வர சில காலம் எடுக்கலாம், ஆனால் இது பல ஆண்டுகள் நீடிக்கப் போவதில்லை என்று அவர் கூறினார். சில வாரங்கள் முதல் சில மாதங்கள் வரை இருக்கலாம் என்ற சமிங்கையை அவர் வழங்கியுள்ளார். ஏன் இப்போதே தாக்குதல் நடத்தப்படுகிறது என்பது குறித்து விளக்கிய நெதன்யாகு, ஈரான் மிக ரகசியமாக புதிய அணுசக்தி தளங்களையும் நிலத்தடி பதுங்கு குழிகளையும் உருவாக்கி வருகிறது. இன்னும் சில மாதங்கள் கழித்து அவற்றை தாக்குவது சாத்தியமற்றதாகிவிடும். எனவே இப்போதே நடவடிக்கை எடுப்பது அவசியமாகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த போர் சுமார் 4 முதல் 5 வாரங்கள் வரை நீடிக்கலாம் என்று கணித்துள்ள நிலையில் அதற்கு வலு சேர்க்கும் விதமாகவே நெதன்யாகுவின் இந்த கருத்துக்கள் அமைந்துள்ளன. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே நிலவும் இந்த பதற்றம் உலக பொருளாதாரத்தில், குறிப்பாக எண்ணெய் விலையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வரும் நிலையில் நெதன்யாகுவின் இந்த விரைவான போர் குறித்த அறிவிப்பு சர்வதேச அளவில் கூர்ந்து கவனிக்கப்படுகிறது.